Praise be to our living God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today also we shall begin with the word of prayer. I request from Ayakaran Pulam, Brother Evangelist S. Pandian, to start the meeting with the word of prayer. I request Brother Evangelist S. Pandian to start the meeting with the word of prayer. கேக்குதா? கேக்குதுங்க பிரதர். பிரதர் மியூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதா? ஜெபம் பண்ணுங்க. கேக்குதுல? கேக்குதா பிரதர்? கேக்குதா? துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய எங்கள் பரலோக பரம பிதாவே, உம்முடைய குமாரனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட அடியானும் நீண்ட நாட்கள் ஒரு வாரத்துக்கு பிற்பாடு இந்த கோடம்பாக்கம் சபையார்கள் நடத்தி வரக்கூடிய ஜூம் ஊழியத்தில் கூட இந்த நாளிலே கலந்து கொள்ளக்கூடிய கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். GLM புக்ஸ் மினிஸ்ட்ரிக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். பல மாதங்களாக இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே ஊழியத்தை, ஒரு ஊழிய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே இது புரோசனம் உள்ள நிலைமையிலே ஆண்டவர் அநேக தேவதாசுடைய செய்தி கேட்கத்தக்க நிலைமையிலே நீ இந்த ஊழியத்தை ஆசீர்வித்து வருகிறேன் என்று செலுத்துகிறோம். ஜூ மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், தேவ ஊழியர்களையும், தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் செய்தி கொடுக்கிற தாசரை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இப்போது பாடப்படுற பாடல்கள் பாடுகிற குழுக்களுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியானது எந்த தடையில்லாதபடி தெளிவாக எங்களுக்கு வந்து கிடைக்க கர்த்ததாமே கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இது கொடுக்கிற செய்தி எங்களுக்கு புரோசனமா இருக்கு. உதவி செய்யுங்க. பாடலை ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிய மட்டுமாக தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்க செலுத்தி கர்த்தராகிய இயேசுக்கு தும்முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother Pandian from Ayakaran Pulam for the opening prayer. We praise God. தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். இப்போ அடுத்ததாக பாட்டு, 2 பாட்டு பாடுவோம், பாடு இருக்கிறோம். அது பிரதர் ஜான்சன் ஊழியக்காரோட மகன், நாகேந்திரன் ஊழியக்காரோட மகன் ஜான்சன், அவர் 2 songs he will be singing for us. Over to Brother Johnson in Manamadri. Thank you, uncle. Praise the Lord. கேக்குதா? கேக்குது. ஆமே audible. Thank you, uncle. அப்போ முதல் பாட்டாக நாங்கள் நமது பாட்டு புத்தகத்தில் 720வது பாட்டு, நமது பாட்டு புத்தகத்தில் 720.
Next, we're going to sing a Malayalam song, Ennamella Nanmaihalenal. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேளையில் அந்த பாட்டு, ரெண்டாவது பாட்டு பாட முடியல. மேபி பவர் கட் தெரியல. யா, ஜான்சன் நாகேந்திரன் has come back. Let us wait. Praise the Lord, uncle. Praise the Lord. There is a power cut, so we gone offline. Sorry for that. Pray for us. We're going to sing a second song. Please give us some time. Within 3 minutes.
യേശുവേ കാൽവരിയിൽ സ്നേഹമോർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയും എൻ്റെ പ്രിയനേ നന്ദിയല്ലാതൊന്നുമില്ലപ്പാ എൻ്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ സ്തോത്രമല്ലാതൊന്നുമില്ലപ്പാ എൻ്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ നിന്റെ സ്നേഹമോർക്കുമ്പോൾ ഉൻ കൃപകളോർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും ആ കരുണയോർക്കുമ്പോൾ ഉൻ ത്യാഗമോർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴാതിരുന്നിടും യേശുവേ Thank you, dear ones. We praise God. That was the children of Evangelist Nagendran in Manamadre, Johnson, brother, and the daughter. We praise God for the songs, the two songs. May the good Lord be with all of us in praising God through these wonderful songs. Now we welcome again all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today, and God willing, tomorrow we have with us Evangelist Jayaraj from, basically he's from Trivandrum, but now he's a faculty in RTI Thrissur, which is a prestigious institute, fully known as Rehoboth Training Institute. And we praise God for him having acknowledged our invitation and come. We give all glory and honor to the living God. We also come to understand Brother Jayaraj is a graduate from the Asian Christian Academy in Hosur. That's another prestigious institute in Tamil Nadu, and we give all glory to God for him. Now, the topic he is going to take is from Grow in Christ. That's a very special topic because all of us would love to grow in the Lord. That is we have different personalities in the Word of God: Abraham, Joseph, and David, and many other, Paul the Apostle and Peter the Apostle. So many people are there in the Word of God whom we want to emulate. But the person whom we have to follow, and a command given in the Bible is the Lord Jesus Christ. And we have to show the light of the Lord, reflect the light of the Lord Jesus Christ. That is what we are supposed to do. So let us understand what is the meaning of to grow in Christ. So we also welcome this evening time the translator and also the preacher of Saligramam Christian Assembly in Chennai, another Hosur Asian Christian Academic graduate, Evangelist Silas Subramani from Chennai. We praise God for him also having accepted our invitation. We give all glory and honor to the living God. We thank Silas also for many meetings, one of the highest number of meetings he has translated in this Kodambakkam Zoom Bible study meetings, and we give glory to God for that. This is a 351st Kodambakkam Zoom Bible study meeting, and that is we give glory and honor to the living God because of the preachers, translators, singers, audience, and the prayer saints who have prayed earnestly across times and ages for the past 1.5 years.
It was a sincere prayer made, and because of that, God has carried us through these days, weeks, months, and more than a year. Now we give glory to God for that. Today also, this is a 351st meeting. Let us enter with a word of prayer. I request from Rajapalyam, Brother J.B. Mohandas. He is the elder of that assembly, and we request Brother J.B. Mohandas from Rajapalyam to pray for the blessing of the Bible study. In the வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்காக ஜெபிக்க ஜேபி மோகன்தாஸ் ராஜபாளையத்திலிருந்து நாங்க we are requesting. Praise the Lord, brother. Praise the Lord. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் இரவேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை உங்களுடைய வசனத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை தேடி வருகிற வார்த்தையாக இருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் நிறுத்துகிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து இயேசுவுக்குள் வளரும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த இரவிலும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கிற அருமையான தேவ ஊழியர் ஜி.கே. ஜெயராஜ் அவர்களுக்காகவும், ஆண்டவரை தமிழிலே அதை மொழியாக்கம் செய்து எங்களுக்கு வழங்க இருக்கிற அருமையான தேவ ஊழியர் சைல சுப்பிரமணியம் அவர்களுக்காகவும் சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தையும் அடியார்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபை புரிந்தின வார்த்தைகளை அறிவிக்கும் போது எல்லா ஆண்டு கிருபையை அருளி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம். உம்முடைய திருச்சபையின் பக்தி விருத்திக்காக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டுமாய் வேண்டல் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல் நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வளரும்படிக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான தருணங்களுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். விதமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிற அருமையான கோடம்பாக்கம் சபையாருக்காக பொறுப்புள்ள சகோதரர் எங்கள் பெரிய சகோதரர் ஜான்சன் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய வார்த்தையை கேட்கிற எங்களுக்கு தேவையான கிருபையை தாரும். வசனத்தை உள்ளபடியே நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில பக்குவப்படுத்தி அதன் மூலமாய் உண்டாகும் ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்தரணும். வசனம் கேட்கிற யாவரோடும் கூட கிருபை இருப்பதாக, வசனத்தை அறிவிக்கிறவர்களோடு கூட கிருபை இருப்பதாக. நல்ல நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Amen. Amen. Thank you, brother J.B. Mohandas from Rajapalyam for the prayer. Now we are going into the Bible study over to Thrissur in Kerala, to brother Jayaraj, and to Chennai to brother Evangelist Silas Subramani. May God's name be glorified. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I greet all the brothers and sisters in this Zoom meeting in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த Zoom மீட்டிங்ல இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I understand this is the 351st Bible study through the Zoom conducted by the Kodambakkam Christian Brethren Assembly. நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், இந்த கோடம்பாக்கம் கிறிஸ்துவ சபையார் மூலமாக இந்த Zoom மீட்டிங் இப்பொழுது 351வது Zoom மீட்டிங்காக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. I also remember GLSM, which is also the behind this ministry, which is going for a long time. அதே சமயத்திலே இந்த ஊழியத்திற்கு பின்பதாக GLM மினிஸ்ட்ரியும் இதிலே இணைந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். It is my privilege to meet all of you through this Zoom platform and minister from God's word. இந்த Zoom இந்த இணையதளத்தின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்கள் அனைவருக்கும் போதிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். As we all know, we are going through a pandemic situation. நாம் அனைவரும் ஒரு மோசமான காலகட்டத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். And the pandemic is not a good time for all of us. நம் அனைவருக்கும் இந்த காலங்கள் நல்லதல்ல என்பது நமக்கு தெரியும். But God can make even the evil things for the purpose of His own glory.
ஆனால் தேவன் இந்த மோசமான காலகட்டத்தையும் தம்முடைய நாம மகிமைக்காக மாற்ற வல்லவராக இருக்கிறார். I don't know if I would be able to meet you if this pandemic was not there. இந்த இந்த இப்படிப்பட்ட கால சூழ்நிலை இல்லாதிருக்கும் என்றால் நான் உங்களை நேரடியாக பார்ப்பேன் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்திருக்கும். I don't know whether it was possible for me to meet you if it was not the pandemic situation. இந்த இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இல்லாதிருக்கக்கூடிய காலத்திலே நான் உங்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் கிடைத்திருக்காது. அப்படி பார்ப்பேனா என்பது சந்தேகம்தான். But I praise God that I am able to meet you through this platform and minister from God's word. ஆனால் இந்த இணையத்தின் மூலமாக உங்களை சந்திக்கும்படியாகவும் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As I am introduced, I am basically from Trivandrum, but I am now staying in Thrissur, doing the ministry of God's word here in RTI Rehoboth Theological Institute. நான் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவன். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக திருச்சூரிலே ரெகபோத் என்கின்ற அந்த கல்லூரியிலே நான் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். Without much introduction, may we turn to the word of God. அநேக முன்னுரைகள் இல்லாமல் நேரடியாக கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் திருப்புவோம். Let us all be with a prayerful heart that the Lord might speak to each and every one of us. நம் ஒவ்வொருவரோடும் கூட தேவன் பேசும்படியாக ஜெப சிந்தையோடு நாம் அமர்ந்திருப்போம். The word of God is so powerful that it can change our lives. கர்த்தருடைய வசனம் அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். And it has changed many in the past, and we have the confidence that it can transform us for sure. இது கடந்த காலத்திலே அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினது. அந்த உறுதியிலே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. But we must be with a receptive heart so that the Lord might speak to each and every one of us. ஆனால் நாம் கேட்கக்கூடிய அந்த மனதோடு கூட நாம் ஒவ்வொருவரும் அமர்ந்திருப்பது மிக மிக அவசியம். As we all know, Albert Einstein was a scientist who was invited for a dinner. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் ஒரு அறிவியல் மேதையாக இருந்தார். அவர் இரவு உணவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். As he was sitting around the table, an young girl in the house came to Albert Einstein. அந்த மேஜையிலே அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு சிறு பெண் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இடத்திலே அங்கே வந்தாள். And she raised a question saying, "What is your profession?" அவள் இவ்விதமாக கேட்டால், உங்களுடைய வேலை என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார். And Albert Einstein said, "I devoted myself to the study of physics." நான் இந்த வேதியியலுக்காக என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி அந்த ஐன்ஸ்டீன் அந்த சிறு பெண்ணிடத்திலே சொன்னார். And the young girl was so surprised, and she asked, "Are you still studying physics? I have completed my study of physics 1 year ago." அப்பொழுது இந்த சிறு பெண் ஆச்சரியத்தோடு ஐன்ஸ்டைனை பார்த்து சொன்னால், நான் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே இந்த வேதியியல் படிப்பை நான் நிறைவு செய்து விட்டேன், இன்னமும் நீர் அந்த படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீரா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டாள். What this young girl meant was, Albert Einstein is a gray-haired person. He is older enough to get a profession, but he is still studying physics. அவள் நினைத்தது என்னவென்றால், இப்பொழுது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தலையில் உள்ள அந்த முடியெல்லாம் இப்பொழுது வெள்ளையாகிவிட்டது, அவர் மூத்தவராக இருக்கிறார், நன்றாக எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பார் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு அந்த சிறு பெண் அவரிடத்திலே அவ்விதமாக கேட்டாள். So this girl had an expectation that as you grow in your life, you must progress in your life. அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த அளவிற்கு அங்கே வயதிலே முதிர்ந்து செல்லுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதுதான் அவளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. In the same way, we all need growth, we all need progress as we grow in your life. அதே போலதான் நீங்கள் அங்கே வளரக்கூடிய அதே சமயத்திலே உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது இருப்பது மிக மிக அவசியம். If you look into the dictionary, the meaning of the word growth, it says the process of increasing in size.
அந்த grow அதாவது வளர்ச்சி என்கின்ற அந்த பதத்தை நீங்கள் அங்கே டிக்ஷனரியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது It is the process of growing in size. That's the meaning. உங்களுடைய உடல் அளவிலே அங்கே பெரிதாகிக் கொண்டே இருத்தல் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. And we all know what is the meaning of the word increase. இந்த வளர்ச்சி என்பதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று நம் அனைவருக்கும் தெரியும். If you happen to plant a seed or a small plant, you expect it to grow. ஒரு சிறு செடியை அல்லது விதையை நீங்கள் அங்கே மண்ணிலே விதைக்கும் பொழுது அது வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். And as the days go by, you would like to see increase in the plant. That's what your expectation is. அங்கே நாட்கள் போக போக அந்த செடியானது தன்னிலிருந்து வளர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் நாம் அதிலிருந்து எதிர்பார்ப்போம். And as a child grows, he will be looking into the muscle whether it is increasing or not. ஒரு குழந்தை அங்கே வளர்ச்சி அடையும் பொழுது அவனுடைய அந்த மசில்ஸ் வளர்கிறதா என்பதை அங்கே பார்த்து கொண்டிருப்பான். And a grown up person, when he is getting a job, he wants to get increment every year. அங்கே ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நபர் தன் வேலையிலே ஒவ்வொரு வருடம் அங்கே முடியும் பொழுது தன் வேலையிலிருந்து ஆதாயத்தை அல்லது முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். And thus in every area of our lives we are very familiar with this word growth or increase. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வளர்ச்சி என்ற அந்த பதமானது அங்கே ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. If so, what is the meaning of growing in Christ? அப்படி இருக்க கிறிஸ்துவிலே வளருதல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? Do we need to grow in Christ? நாம் கிறிஸ்துவிலே வளர வேண்டுமா? Can we grow in Christ? கிறிஸ்துவிலே நாம் வளர முடியுமா? How can we know that we are growing in Christ? கிறிஸ்துவிலே நாம் எப்படி வளர்கிறோம் என்பதை அறிய முடியும்? That's what we are going to look into within the time which is set before us. நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள்ளாக அதை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். To discuss that subject, shall we turn our attention to 1 Peter chapter 1 verses 22 through 2 verse 3. 1 Peter chapter 1 verse 22 through chapter 2 verse 3. ஓகே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்க இருக்கிறோம். We shall hear reading that passage now. இப்பொழுது அந்த வசனங்களை நாம் படிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 2ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். May the Lord add his blessing on this read scripture. நாம் வாசித்த இந்த வசனத்தின் மேலே தேவன் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவாராக. This epistle is written by none other than Apostle Peter. இது அப்போஸ்தலனாகிய பேதுருவினாலே எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. It is believed that Apostle Peter writes this epistle from Rome. அங்கே நம்பிக்கை என்னவென்றால் பேதுரு இந்த நிருபத்தை ரோமிலிருந்து எழுதியிருக்க கூடும். Probably during AD 64 and 65 he has written this epistle. ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிறகு 64 65 ஆகிய ஆண்டுகளிலே அவர் எழுதியிருக்க கூடும். And the time in which Apostle Peter is writing this epistle is a difficult time. அவர் பேதுரு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருந்தது. We understand in verse 1 he is writing to the aliens, the scattered believers.
ஒன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறது போல சிதறி இருக்கக்கூடிய அங்கே பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று நாம் படிக்கிறோம். Nero, the emperor of Rome, has started his persecution during this time. இந்த சமயத்திலே தானே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசர் நீரோ தன்னுடைய அங்கே உபத்திரவத்தை துவங்கி இருந்தார். The city of Rome was burned one day. ஒரு நாளிலே ரோம் பட்டணமானது எரிந்தது. And the blame came upon the emperor Nero. அதனுடைய பாதிப்பு நீரோவுக்கு வந்தது. And Nero understood that it is not going to be smooth, and therefore he wanted to put the blame on somebody else. இந்த குற்றச்சாட்டு அவன் மேல் வந்த நிமித்தமாக அது தனக்கு நன்மையாக முடியாது என்பதை அறிந்த நீரோ அந்த குற்றச்சாட்டை அங்கே கிறிஸ்துவர்களுக்கு நேராக திருப்பினான். And he knew the Christians are the only people who seem to be weak, who won't retaliate against him, so he put the blame upon the Christians. இந்த நீரோ அறிந்தது என்னவென்றால், இந்த கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நாம் அந்த குற்றத்தை திருப்பினால் இந்த கிறிஸ்துவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள், ஒருபொழுதும் நமக்கு எதிராக வரமாட்டார்கள் என்று நினைத்து அவ்விதமாக செய்தான். And then the persecution arose against the believers, and the believers have to go through a very difficult time in those days. அதன் பிறகு விசுவாசிகளுக்கு எதிராக அங்கே உபத்திரவங்களானது கட்டவிழ்க்கப்பட்டது. விசுவாசிகள் மிக பெரிய உபத்திரவத்தின் காலத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். It was during this time many believers wanted to go back to their old religion. இந்த சமயத்தில் தானே அநேக விசுவாசிகள் தாங்கள் விட்டு வந்த பழைய அந்த பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி செல்லும்படியாக நினைத்தார்கள். That is what the reason why the epistle to Hebrews was written. அதன் நிமித்தமாக தான் எபிரேய நிருபமானது எழுதப்பட்டது. And we read in Hebrews chapter 11 the kinds of persecutions the Christians have been going through. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட உபத்திரவத்திற்குள்ளாக இந்த விசுவாசிகள் கடந்து சென்றார்கள் என்று அங்கே நாம் படிக்க முடியும். Some believers experienced the mockings and scourgings. சிலர் வேதனைகளையும் அவமானங்களையும் அங்கே சகித்தார்கள். Some had to experience the chains and imprisonment. சிலர் அங்கே காவலையும் அங்கே சங்கிலிகளால் கட்டப்படக்கூடிய சூழ்நிலையும் அனுபவித்தார்கள். Some believers were stoned to death. சிலர் அங்கே மரணத்திற்குள்ளாக அங்கே கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். And others were put to death by the sword. சிலர் பட்டயத்தாலே அங்கே கொல்லப்பட்டார்கள். And if you read the church history, some were put in the theater where the lions come and attack them. அங்கே சபையின் வரலாற்றிலே நீங்கள் படிக்கும் பொழுது சிலர் சிங்கங்களுக்கு இரையாக அங்கே போடப்பட்டார்கள். Some Christians were burned to death. சிலர் அங்கே நெருப்பினாலே சுட்டெரிக்கப்பட்டு மரித்தார்கள். And the believers were going through a very tough time. That's the time in which Apostle Peter is writing this particular epistle. அங்கே விசுவாசிகள் மிக கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். And Apostle Peter wanted to encourage the Christians by saying, you withstand the persecution, suffer the persecution joyfully. That's what he is saying. இங்கே சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு கூட இந்த உபத்திரவங்களை அங்கே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். You consider it all joy when you go through the persecution. That's what Apostle Peter is saying. இங்கே பேதுரு சொல்லக்கூடியது என்னவென்றால், இங்கே உபத்திரவத்திற்குள்ளாக போகும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். And he also says, even when you go through the persecution and suffer for the name of the Lord Jesus Christ, don't forget that you are called to grow in Christ. அங்கே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் பொழுது அது நிமித்தமாக நீங்கள் கிறிஸ்துவிலே வளர்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். And how to grow in Christ, that's what we are going to look into in this passage. இந்த பகுதியிலே எவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் வளருவது என்பதை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். And we know if there is no birth, there is no growth. If there is no birth, and then there is no growth. அங்கே பிறப்பு இல்லை என்றால் ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது. And Apostle Peter is very clear when he says that you need to grow in Christ. He already said that you are already born again. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும்
அதற்கு முன்பதாக நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். That's what we read in 1 Peter chapter 1 verse 3. அதைதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். God has caused us to be born again. That's what he is saying there. அங்கே தேவன் நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்று 4ஆம் வசனத்தின் தமிழிலே 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் 4ஆம் வசனம். Having said that in the context, he is saying that you need to grow in Christ. இந்த பின்னணியிலே தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைய வேண்டும். How are we born again? நாம் எப்படி நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம்? When we are born into this world, we did not know how we are born. It is through our parents we are born into this world. நாம் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது எப்படி நாம் பிறந்தோம் என்று நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய பெற்றோர்களின் மூலமாக அங்கே நாம் பிறந்தோம். It is not by my will I am born into this world. என்னுடைய சித்தத்தின் மூலமாக நான் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. But by the will of my parents I am born into this world. என்னுடைய பெற்றோர்களுடைய சித்தத்தின் மூலமாக நான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தேன். Similarly, when we are born again, it is not by our ability or our will, by our will we are born again. We are born again by the grace of God, the Lord Jesus Christ. அதே போலதான் நாம் மறுபடியும் பிறத்தல் என்கின்ற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சித்தத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ அல்ல, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். When we are born into this world, our parents have an expectation about us. நாம் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை குறித்து சில எதிர்பார்ப்புகள் வைத்திருந்தார்கள். When our Lord caused us to be born again, he also had an expectation about us. நாம் நம்மையும் இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக அவர் நடத்தின பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பை அவர் வைத்திருந்தார். We read in verse 3, in English it is verse 3, it says, he has caused us to be born again to a living hope. அங்கே 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் படிக்கும் பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். Hope is not like the expectation. One second. Hope is not like expecting something. இந்த நம்பிக்கை என்பது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தல் என்பது அல்ல. When it is so hot we expect it to rain. அங்கே மிகுந்த அனலாக இருக்கும் பொழுது எப்பொழுது மழை பெய்யும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். It may or may not rain. அது ஒருவேளை மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். And we work hard and we study because we expect to get a good job. நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படியாக மிக கடினப்பட்டு நாம் படிப்போம். We may get a good job or not. ஒருவேளை நாம் நல்ல வேலை நமக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் இருக்கலாம். It may take beyond our expectation. It may take time to get a job beyond our expectation. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி நமக்கு அங்கே வேலை அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. But when the Lord says that we are born again to a living hope, it's not like the expectation we are having in this world. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை போன்றது அல்ல என்று சொல்லி இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். What is the living hope we Christians are having in this world? இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன? See, in verse 4 we read, we are going to obtain an inheritance. அங்கே நாம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்க போகிறது. We are going to get an inheritance. We are going to get the heritage of something. நாம் அங்கே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Inheritance, is it the same word? Inheritance, we are going to get some property. We are going to get something that is reserved for us in heaven. That's the meaning of that word. சுதந்திரம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்காக ஒன்று பரலோகத்திலே ஏற்கனவே அங்கே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். We want to get so much of inheritance in this world. That is what our focus is. இந்த உலகத்திலே நம்முடைய குறிக்கோள் எல்லாம் இந்த அநேக சொத்து பத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. A person who has a bicycle is expecting and trying to inherit a car for him. ஒருவன் சைக்கிள் வைத்திருப்பான் என்றால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு காரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாங்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவன் இருக்கிறான்.
A person who is living in a thatched house is expecting to have a terraced house. ஒரு குடிசை வீட்டில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அங்கே நல்ல ஒரு மாடி வீட்டில இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவன் வாழ்கிறான். So we all have some expectations and we want the material increase in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார விதத்திலே நாம் உயர்ச்சி அதாவது முன்னேற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். But all these things are perishable. It will come to an end. இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். இவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே அங்கே முடிந்து போய்விடும். It is not going to last long. இவைகள் ஒருபொழுதும் நிலைத்து நிற்காது. But God has reserved an inheritance for us in heaven, which is imperishable, which is unfading, and which is undefiled. ஆனால் கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கக்கூடிய சுதந்திரமானது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக இருக்கிறது. So it is to that living hope we are born again. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையிலே தானே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். It is not by our merit, but purely by the grace of God we are born again. நம்முடைய எந்த ஒரு சித்தத்தினாலே அல்ல, முற்றிலுமாக தேவனுடைய கிருபையினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். So by faith we are saved, and we are saved for a living hope. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். நாம் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So that's what Apostle Paul is saying in chapter 1 verse 3 to 12. அதைதானே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 12 வரையில வசனங்களிலே பேதுரு அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். Because we are saved by faith for a living hope, Apostle Peter is saying you suffer the trials in this world. ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதன் நிமித்தமாக இந்த உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். As you go through the sufferings in your lives, Apostle Peter then says in verse 13, prepare your minds for action. அங்கே இவ்விதமாக இந்த உபத்திரவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே 13ஆம் வசனத்திலே சில காரியத்திற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். What is Apostle Peter telling them to prepare? எதை நீ ஆயத்தப்படுத்தும்படியாக பேதுரு இந்த இடத்திலே சொல்லுகிறார்? See, Apostle Peter says, be holy as the Lord is holy. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். In the light of God's calling for all the believers, he is expecting the believers to live a holy life. அங்கே தேவனுடைய அழைப்பினுடைய அந்த வெளிச்சத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. And as you live a holy life, the Lord is expecting that you might grow in the Lord Jesus Christ. இங்கே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவருக்குள் நீங்கள் வளர்ச்சி அடைவதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Now there are many passages which talk about growth in the Lord Jesus Christ. அநேக வேத பகுதிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைதலை குறித்து அங்கே சொல்லுகிறது. I would like to turn your attention to a passage that is Ephesians 4:13 to 16, where we shall see what is the meaning of growing in Christ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13 16 வரையில வசனங்களுக்கு நேராக உங்களை திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். அங்கே கிறிஸ்துவுக்குள் அங்கே வளர்ச்சி அடைதல் என்பதனுடைய அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Throughout the New Testament we read about what is the meaning of growing in Christ. புதிய ஏற்பாட்டின் பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைதல் என்பதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. But Ephesians 4:13 to 16 is telling us in a nutshell form what is growing in Christ. ஆனால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13 16 உள்ள வசனங்கள் அங்கே எல்லாவற்றையும் உள்ளடக்கி கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைதல் என்ன என்பதை அங்கே காட்டுகிறது. We shall read only one verse, that is 4 verse 13. ஒரே ஒரு வசனத்தை நாம் படிப்போம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். Yes. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் 4 verse 13 brother. Yes. Yes. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். Yeah, I'm not very sure whether it is the 13 in Tamil or not, but in English it says, until we all reach unity in the faith
and in the knowledge of the Son of God, and become mature, attaining to the whole measure of the fullness of Christ. That's what we read in Ephesians 4:13. That is in 11, brother, in Tamil. Okay, okay. 11. Please. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். It is in 11. See, until the whole measure of the fullness of Christ. When we attain the whole measure of the fullness of Christ, that's what the spiritual growth is. அதாவது ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி என்ன என்பது நாம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகுதல், அதுதான் அங்கே வளர்ச்சியாக இருக்கிறது. See, growing in Christ simply means becoming like Christ. அங்கே கிறிஸ்துவில் வளருதல் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக வளருதல் என்பதாகும். To become like Christ. When you கிறிஸ்துவை போல மாறுதல் என்பதாகும். ஓகே, கிறிஸ்துவை போல மாறுதல் என்பதாகும். Yeah, when you become like Christ, you have gone to the whole measure of the stature of Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல மாறும் பொழுது அங்கே கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த பூரண வளர்ச்சியினுடைய அளவிற்கு நீங்கள் வந்து சேருகிறீர்கள். See, if I want to become like a person, I need to know that person. ஒருவரை போல நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்பினால் அவரை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So that's why in all the passages where it talks about the growth in Jesus Christ, it talks about the knowledge of the Son of God. ஆகவே அதனாலேதான் கிறிஸ்துவுக்குள் அங்கே வளர்ச்சி அடைதல் என்கின்ற பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலே வளருதல் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறது. If you don't know who Jesus Christ is, we cannot become like him. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது காணப்படாது. And the more we know him, we become like him. எந்த அளவிற்கு நாம் அவரை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அவரை போல நாம் மாறுகிறோம். So when we are born again, we came into a personal relationship with the Lord Jesus Christ. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தனிப்பட்ட உறவிலே நாம் வந்தோம். And with that time onwards, from that time onwards, we are getting the knowledge of the Lord Jesus Christ. அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த அறிவிலே நாம் அங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். And we need to increase in the knowledge of the Lord Jesus Christ. That is what called the growth in the Lord Jesus Christ. அந்த அறிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். அதுதான் கிறிஸ்துவிலே அங்கே வளர்ச்சி அடைதல் என்பதை அங்கே காட்டுகிறார். In this life we are not going to attain that complete or perfect knowledge of the Lord Jesus Christ. இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றிய அந்த முழு அறிவை ஒருபொழுதும் நாம் முற்றிலும் அடைந்து கொள்ள முடியாது. But every day we need to try our best to know about the Lord, know Jesus Christ more and more intimately. ஆனால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே நெருக்கமாக அறிந்து கொள்ளும்படியாக எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That is what Apostle Paul, while he was in Rome, he is writing to the Philippians, chapter 3, verse 10, I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. அதனாலேதான் ரோமில் இருக்கும் பொழுது பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், I may know him and the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். Yeah, I may know him and the power of his resurrection. அவரையும் அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலையும் அறிந்து கொள்ளும்படியாக என்று குறிப்பிடுகிறார். So Paul says very clearly he needs to grow in the Lord Jesus Christ even at the end of his life. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அந்த காலத்திலே கூட அவரை அறிவிலே வளர வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்தது. So my dear brothers and sisters, let us have a heart, let us have an increasing enthusiasm to know our Lord Jesus Christ so that we might become like him. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அவரை போல நான் மாற வேண்டும் என்பதிலே எல்லா உற்சாகமும் அவரை அறியக்கூடிய அறிவிலே அந்த ஆர்வமும் நமக்கு இருப்பது மிக மிக அவசியம். Every day we need to know our Lord Jesus Christ more intimately. ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்திலே அவரை அறிவிலே வளர்ச்சி அடைதல் மிக மிக அவசியம்.
The more we know him, the more we will be closer to him, and that will bring transformation in our lives. நாம் எந்த அளவிற்கு அவரை அறிகிறோமோ, எந்த அளவிற்கு அவரிடத்துல கிட்டி செல்கிறோமோ, நம் வாழ்க்கையிலே அங்கே மாற்றத்தை அங்கே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். So when we grow closer to the Lord, we are growing in our Christian life. We are growing in Christ Jesus. நாம் அவரிலே நெருங்கும் பொழுது நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளர்கிறோம். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம். Now that growth must be seen in our practical life. இது நம்முடைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அங்கே பிரதிபலிக்க வேண்டும். And that is what Apostle Peter is discussing from verse 22 to 2 verse 3. அதைதானே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய புத்தகத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். There are three ways by which we will know that whether we are growing in the Lord Jesus Christ or not. அங்கே மூன்று காரணங்களை வைத்து நாம் கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைகிறோமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். There are three signs by which we will be able to know whether we are growing in the Lord Jesus Christ or not. நாம் கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைகிறோமா இல்லையா என்பதை மூன்று அடையாளங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். And first thing we see in verse 22. முதலாவது 22ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். Shall we read that verse 22? 22ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். So the first thing Apostle Peter says here, if you are growing in the Lord Jesus Christ, then you will love one another. நீங்கள் கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். The more I know the Lord Jesus Christ, the more I will love him. எந்த அளவிற்கு கிறிஸ்துவை நான் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறேனோ அந்த அளவிற்கு அதிகமாக நான் அன்பு கூறுவேன். Even our rebirth began with the word love. It is because God's love we are saved, we are born again. நாம் கிறிஸ்துவினுடைய அன்பின் நிமித்தமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். John 3:16, for God so loved the world that he has given only begotten son, in whom whosoever believes in him shall have the eternal life. அங்கே யோவான் 3:16 நாம் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். It all began with the love of God. When he loved us, he gave his only begotten son. It was through the death and resurrection of Jesus Christ we obtained the salvation. எல்லாமே அன்பிலிருந்து துவங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து அங்கே உயிர்த்தெழுந்து இந்த ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். So when we put our faith in the Lord Jesus Christ, we enter into an eternal relationship with the Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவிலே அன்பை வைக்கும் பொழுது நாம் நித்தியமான அந்த உறவுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட. Our relationship with the Lord Jesus Christ must increase day by day. இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவானது ஒவ்வொரு நாளும் அது அங்கே பெருக வேண்டியதாக இருக்கிறது. As our relationship with the Lord Jesus Christ increase, our love for him will also increase. அவரோடு கூட உள்ள அந்த உறவு அங்கே பெருக பெருக அவர் மேல் உள்ள அன்பும் பெருகக்கூடியதாக இருக்கும். And the Lord said, he who loves me hates the world. என்னில் அன்பு கூறுகிறவன் உலகத்தை அவன் வெறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If you love the world and you say that I love God, you cannot be the true person. You are a liar. நீங்கள் உலகத்தை நேசித்து ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உண்மையுள்ள மனிதர் அல்ல, நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்கள். So I need to love my God as the days go by, as I increase in my relationship with the Lord Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த உறவிலே பெருக பெருக அவர் மேல் உள்ள அன்பும் அங்கே பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Now my love for the Lord Jesus Christ must be expressed in my daily lives. என்னுடைய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அன்பானது என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். How can I express my love for God in my daily life? என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவன் மேல் கொண்டுள்ள அன்பை நான் எப்படி அங்கே பிரதிபலிப்பது? Number 1, be devoted to love one another.
முதலாவதாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். See, there we read, we have been born again, or we have purified our souls. That's what we read in verse 22. அங்கே 22வது வசனத்திலே உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக என்று அங்கே நாம் படிக்கிறோம். Our souls are purified because we became obedient to the truth. நாம் நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்தமானது காரணம் என்னவென்றால் நாம் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக. And when we become obedient to the truth, our souls are purified, and our souls are purified for a purpose. அங்கே நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த பொழுது நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்பட்டது. நம்முடைய ஆத்துமா சுத்தமாக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. That is to love our brethren, to love one another. அது என்னவென்றால் நம்முடைய சகோதரனை நேசிக்கும்படியாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக தான். Now, even before our souls are purified, we used to love each other. நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்தமாக்குவதற்கு முன்பதாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தோம். But that love is not a sincere love. அது உண்மையான அன்பு கிடையாது. Apostle Peter says here, if you are in relationship with the Lord Jesus Christ, if you are increasing in the Lord Jesus Christ, your love for your brethren must be a sincere love. நீங்கள் கிறிஸ்துவிலே அங்கே வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவிலே அங்கே உறவு அங்கே நாளுக்கு நாள் வளரக்கூடியதாக இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பு அது உண்மையான அன்பாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். Peter says, love sincerely and love fervently. அங்கே பேதுரு சொல்லும் பொழுது அங்கே உண்மையாக அன்பு கூறுங்கள், தொடர்ச்சியாக அன்பு கூறுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். The world is filled with false loves. இந்த உலகமானது எல்லா விதத்திலும் பொய்யான அன்பினால் நிறைந்திருக்கிறது. You know, the husband wife relationship, there is no truth today in the world. இந்த உலகத்திலே கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவிலே உண்மை இல்லை. Even the parent children relationship is not a good relationship, or in their relationship there is no true love. அங்கே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த உறவிலே கூட உண்மையான உறவு இல்லாமல் இருக்கிறது. In between the brothers and sisters there is no true love in the world. When we think about the world, இந்த உலகத்திலே சகோதரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய உறவிலும் அங்கே உண்மையான அன்பு இல்லை, உறவு இல்லை. It is in that context the Christians are encouraged to have sincere love for one another. இந்த பின்னணியிலே தானே கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அங்கே உண்மையான அன்புள்ளவர்களாக இருங்கள். Not only that, you have to constantly love every day, fervently love one another. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அங்கே நிலையாக அன்பு கூற வேண்டும், தொடர்ச்சியாக அன்பு கூற வேண்டும். Do you know, my brothers and sisters, you cannot love without giving. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. See, when God loved us, he did not love us with his words, but he acted it out by giving his own son for us. தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த விதத்தை பார்க்கும் பொழுது உதடுகளினால் மாத்திரம் அங்கே சொல்லி நிறுத்திவிடவில்லை, அதை தன்னுடைய செயலிலே செயல்படுத்தி காட்டினார். தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். The love of God was a sacrificial love. He sacrificially loved us. அங்கே தேவனுடைய அன்பு தியாகமுள்ள அன்பாக இருக்கிறது. His love was unconditional love. அவருடைய அன்பு எந்த ஒரு நிபந்தனையமற்ற அன்பாக இருக்கிறது. And there is no end for God's love. It is an eternal love, constant love. அவருடைய அன்பிலே முடிவு என்பது இல்லை, தொடர்ச்சியாக அது நித்தியமான நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார். And that's the same love God is expecting from us. இதே அன்பை தான் தேவன் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். See, when a person came to Jesus Christ and asked what is the greatest commandment in the Old Testament, the Lord said, love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and love your neighbor as well. He said 2 commandments when he asked for 1 commandment. அங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே நேசிக்கக்கூடிய ஒருவன் இருப்பான் என்றால் அவனிடத்தில் வந்து
அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே கட்டளைகளில் பிரதான கட்டளை என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. அங்கு 2 கட்டளை இருந்தது, அதை சுருக்கி ஒரே கட்டளையாக அங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். No. The Old Testament contains many commandments. 613 commandments in the Old Testament. And the person came to Jesus Christ and asked for one commandment. But the Lord said, love the Lord your God and then he said, love your neighbor as well. அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான கட்டளைகள் இருந்தது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளையை எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு கட்டளையாக அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அங்கே அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அங்கே முடிக்கிறார். So you need to love your God and also you need to love your brother. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதே போல உங்கள் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். Do we have a heart for our brothers and sisters? நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய இருதயம் இருக்கிறதா? See, many times we are selfish. We do things because of the selfish motives in our lives. அநேக சமயத்திலே சுயநலம் உடையவர்களாக இருக்கிறோம், சுயநலத்தோடு நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோம். And we don't want to give ourselves for others, we want to get from others. நாம் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புவதில்லை, நாம் மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவே விரும்புகிறோம். But the Lord wants us to express our unconditional, fervent, self-sacrificial love to our brothers and sisters. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற, சுயநலமற்ற, அங்கே தியாகமுள்ள அன்பை நம்முடைய சகோதரரிடத்திலே காட்டும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். My dear brothers and sisters, there are many who are suffering with the physical needs in their lives. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், அநேகர் சரீர பிரகாரமான தேவையோடு அங்கே காணப்படுகிறார்கள். There are many who are with mental needs in their lives. அநேகர் அங்கே மனதளவிலே அங்கே தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். There are many who are having spiritual needs in their lives. அநேகர் ஆவிக்குரிய தேவையோடு அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Are we there to help them or give ourselves for them, our time, our energy, our money, everything we have? Are we ready to give for them because we love them? அவர்களிடத்திலே அன்பு கூறும் பட்சத்தில் அவர்களுக்காக நம்முடைய பணம், நேரம், நம்முடைய சக்தி எல்லாவற்றையும் கொடுக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? We keep possession for ourselves, knowing that these all things will fade away one day, but still we love those things, material possessions, but we are not ready to give it for the children of God because we don't have the true love for them. நமக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளிலே அழிந்து போகும் என்கின்ற அறிவு இருந்த போதிலும் அவைகள் எல்லாம் நமக்கென்று அங்கே சேகரித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு தேவையா இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனமற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். See, in verse 23 it says, for you have been born again, not of seed which is perishable, but imperishable. That's the reason why Apostle Peter is saying, if you are born again by the imperishable seed, you have to love your brothers with a sincere heart and with a fervently. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எதன் நிமித்தமாக நம்முடைய சகோதரர்களை அங்கே உண்மையான அன்போடு நேசிக்க வேண்டும், நிலையாக நேசிக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிடும் பொழுது 23ஆம் வசனத்திலே, நீங்கள் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய அன்பு இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். Let us not think about the material things and the material possessions in our lives so that we love them and we don't love our brothers and sisters. அங்கே நாம் ஏன் அங்கே மற்றவர்களை நேசிக்காமல் இருக்கிறோம் என்றால், நாம் உலக பிரகாரமான அந்த காரியத்தின் மேலே அன்பு கொண்டவர்களாக, அதை நேசிக்கிறவர்களாக இருப்பதினாலே. So if you are thinking of growing in spiritual life, check with yourself whether you are having a true, sincere, fervent love for your brothers and sisters. நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை பரிசோதிக்கும்படியாக உங்களுடைய சகோதரர்கள் மேலே உண்மையான, நிலையான அன்பு கொண்டவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள்.
See, all the things in this world are perishing. It is perishing like a grass that is sprouting out in the morning. It is like the glory of a flower which is going away in the evening. That is what the material things of the world is. But that which endures forever is the word of God and the life which is given to us by the word of God. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அது புல்லின் பூவை போலவும் புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது எல்லாம் நிலையற்றதாக அங்கே உதிர்ந்து போகக்கூடியதாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். So the first thing we read there that we have to devote ourselves to love one another. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது அங்கே படிக்கிறோம். And the second thing we read there in chapter 2 verse 1, he says, put aside, throw away. That is the second thing we read there. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இரண்டாவதாக நாம் படிப்பது என்னவென்றால் அங்கே ஒழித்து விடுங்கள், விலக்கி விடுங்கள் என்பதை படிக்கிறோம். That is actually talking about a sanctified life. Be devoted to a sanctified life. That is the second proof of spiritual growth. அங்கே ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய இரண்டாவது அங்கே அந்த அடையாளம் என்னவென்றால் அங்கே இவைகள் எல்லாம் ஒழித்து விடுதல், அகற்றி விடுதல் என்பதாகும். Be devoted to a sanctified life. That is what the Lord is expecting from us. நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். See, there it says, put aside all malice, deceit, hypocrisy, envy, and all slander. அங்கே சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்புகூறுதலையும் ஒழித்துவிட்டு. See, once upon a time we were under the clutches of sin, under the bondage of sin. ஒரு காலத்திலே பாவத்தினுடைய அங்கே அகோரத்திலே நாம் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். But today we are born again and we are free from the punishment of sin or the condemnation of sin. இப்பொழுது நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Romans chapter 8 verse 1 says there is no condemnation those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அங்கே தண்டனை இல்லை என்று சொல்லி அங்கே நாம் படிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Yeah, there is going to be a day in which we will be completely away from the power of sin. ஒரு நாள் வரும் அப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுதலையாக்கப்படுவோம். So we are freed from the punishment of sin. நாம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். We will be away from the presence of sin. நாம் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு நாளிலே விடுதலையாக்கப்படுவோம். But today we are being freed from the power of sin. நாம் இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து அங்கே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். How can we get away from the power of sin today in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் நம்மை அங்கே விடுவித்துக் கொள்வது? That is by yielding ourselves to the Holy Spirit. அதனாலே தான் பரிசுத்த ஆவிக்கு நாம் நம்மை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். See, in Romans chapter 6 verse 6 we read, we are not to surrender ourselves to the sinful lust in our lives. நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பாவ இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் இல்லை என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Though we are born again, our spirit is redeemed, but our body is not yet redeemed. நம்முடைய ஆவி அங்கே ஆத்துமா அங்கே ரட்சிக்கப்பட்டிருந்த போதிலும் நாம் நம்முடைய சரீரம் இன்னும் காப்பாற்றப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. And it is being saved every day. அது தினந்தோறும் அங்கே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. That's why the sin, when it is entangling us, we need to keep ourselves from the power of sin every day. அதனாலே தான் பாவம் நம்மை நெருங்கும் பொழுது அந்த வல்லமையிலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. If we try our best to overcome the power of sin, it is not possible. இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்முடைய முயற்சியினாலே அங்கே விடுதலையாக முயற்சிப்போம் என்றால் அது ஒருபோதும் கூடாத காரியம். It is only by the help of the Holy Spirit we can overcome the power of sin in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் மாத்திரமே பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். So Peter says, put aside all these things in our lives. ஆகவே இந்த எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுங்கள் என்று பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார்.
Number one, do you have a sincere love for your brothers and sisters? முதலாவதாக உங்களுடைய சகோதர சகோதரியின் மேலே நீங்கள் உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? Secondly, do you have a longing for a holy life by setting aside all the evil things in your lives? இரண்டாவதாக எல்லா வகையான பாவ காரியங்களை ஒழித்துவிட்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் நேராக உங்களுடைய அங்கே கண்ணோட்டம் இருக்கிறதா? Thirdly, Apostle Peter says, be devoted to desire God's word. மூன்றாவதாக தேவ வசனத்தின் மேலே வாஞ்சையுள்ளவர்களாக இருங்கள். In verse 2 we read, like newborn babies long for the pure milk of the word. எப்படி புதிதாய் பிறந்த குழந்தை அங்கே பாலின் மேலே வாஞ்சையாய் இருக்குமோ அதை போல. That is what Apostle Peter says. We need to be like a newborn baby craving for the milk, the pure milk of God's word. அதை போலதான் பேதுரு இங்கே வலியுறுத்தி கூறுவது, ஒரு குழந்தை அங்கே வாஞ்சிப்பது போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். Having received the salvation as a gift from the Lord, தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை கிருபையாக அங்கே இலவசமாக பெற்றுக்கொண்ட நாம், having been born again by the word of God, தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம், it is only by the word of God we can grow, get the knowledge of the Lord Jesus Christ. இந்த தேவ வசனத்தின் மூலமாக மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். தேவனுடைய அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So in order to get the increasing knowledge of the Lord Jesus Christ, we must enrich ourselves with the word of God. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திருவசனத்திலே நாம் அங்கே வாஞ்சியுள்ளவர்களாக அதிலே வளருவது அவசியம். As the deer is panting for the water in the wilderness, we must have the longingness to get the word of God and get nourished with the word of God. எப்படி மானானது வனாந்தரத்திலே அங்கே நீரோடையை வாஞ்சிக்கிறது போல நாம் தேவனுடைய வசனத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாக அதிலே நாம் அங்கே போஷிக்கப்பட்டவர்களாக அங்கே இருப்பது அவசியம். So we need to grow in our Christian lives. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைவது மிக மிக அவசியம். We are born again by the grace of God. நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். And when we are born again for a living hope. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக அங்கே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். So in the past we are born again. நாம் கடந்த காலத்திலே ரட்சிக்கப்பட்டோம். And in the future we are looking for a living hope. We are going to get an inheritance. எதிர்காலத்திலே ஒரு நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம். But in between, the Lord is expecting us to grow in the knowledge of the Lord Jesus Christ. ஆனால் இதற்கு இடையிலே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். How can we know that we are growing in the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? Love God and love your brothers and sisters. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுங்கள். And that love must be a sincere love and a fervent love. அந்த அன்பானது உண்மையுள்ள அன்பாகவும் நிலைத்திருக்கக்கூடிய அன்பாகவும் இருக்க வேண்டும். Secondly, be devoted to a sanctified life. இரண்டாவதாக நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். We can live a sanctified life only by surrendering ourselves to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது மாத்திரமே பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் முன்னேறி செல்ல முடியும். Thirdly, develop a desire for getting the nourishment of God's word. மூன்றாவதாக தேவ வசனத்திலே நாம் அங்கே வளர்ச்சி அடையும்படியாக அதிலே போஷிக்கப்படும் வேண்டும் என்கின்ற வாஞ்சி நமக்கு இருத்தல் அவசியம். It's my prayer that we all be having these signs of growth in the Christian life by devoting ourselves to love one another, by devoting ourselves to the sanctified life, and by devoting ourselves to desire God's word. ஆகவே என்னுடைய ஜெபம் எல்லாம் நாம் வளர்ச்சி அடைவதனுடைய அடையாளமாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதிலும் அங்கே பரிசுத்த வாழ்க்கையில் உள்ள அர்ப்பணிப்பிலும் வசனத்தின் மேல் உள்ள அந்த வாஞ்சியிலும் காணப்படும்படியாக நான் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறேன். Maybe you are loving your possession. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பொருள்கள் மேலே அங்கே நீங்கள் நாட்டமுள்ளவர்களாக இருக்கலாம். Maybe there are things that are blocking you from loving God and loving your brothers and sisters.
தேவன் மேலும் உங்களுடைய சகோதர சகோதரியின் மேலும் அன்பு கூறும்படியாக அங்கே இடையிலே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடும். Let us analyze our lives நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். and have a sincere love for God and for the brothers. நம்முடைய தேவனிடத்திலும் நம்முடைய சகோதரர்களிடத்திலும் உண்மையான அன்பு காட்டுவோம். Set aside the evil ways and live a sanctified life. பொல்லாங்கான காரியத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு அங்கே பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் முன்னேறி செல்வோம். Long for, desire for the God's word so that we might be nourished by the knowledge of the Lord Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவின் அங்கே அறிகிற அறிவிலே நாம் போஷிக்கப்படும்படியாக திருவசனத்திலே நாம் அங்கே வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம். அதிலே நாட்டமுடையவர்களாக நாம் காணப்படுவோம். If God's willing, we shall see the rest of the things in relation to this topic in the next day. அடுத்த நாளை தினத்திலே தேவனுக்கு சித்தமானால் இதை தொடர்ந்த காரியங்களை நாம் சிந்திப்போம். We thank the Lord. I thank the Lord for the opportunity that has been given to me to share God's word. தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். May the Lord bless us all together. தேவன் தாமே நம் அனைவரையும் அங்கே ஆசீர்வதிப்பாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். Thank you, brother. Thank you, Brother Jairaj and Brother Silas, for the work you have done in the Lord. May God be with you. So we have learned some few aspects here at this evening time to how to grow in the Lord, and that we have seen the growing in the Lord. We cannot get it completely done because Christ knowing is so great that it's impossible for us to understand the great God. Yet in our limited whatever abilities God has granted us, let us yearn for to grow in the fullness of Christ. And how do we know the signs? The three signs are important: sincere loving one another, brothers one another, and earnestly, zealously doing that work to love one another. So these loving one another is a very important aspect. We don't see God in 1 John. It is said those who we cannot love God if we cannot love our brothers. So that's an important factor. So second is that we should leave aside certain things to sanctify ourselves. So that is also important, to sanctify ourselves. That is an important aspect in our life to show the sign of being growing in the Lord. And the third is important that we have seen here, to be earnestly desiring the sincere milk of the word of God, so that we would come closer to the living God and grow in the Lord. Only the word of God can enable us to grow in him. And let us see all these in a very straightforward way, because the love, faith, and hope to grow in the Lord, it depends on how we see the word of God in the right manner. So let us learn the word daily, as many times as possible, for his glory. So we thank Brother Jairaj for having brought the word in the strength of the Lord. May the good Lord be with him. And also we thank Evangelist Silas for translating the message, the Bible study, to Tamil from English. We praise God for that. And we also thank Brother Johnson from Manamadrai and his sister for having sung the 2 songs. And we thank them for sincerely being with us all these days, weeks, months, and almost and more than a year. We praise God for that. And now we are closing the meeting with a word of prayer. I request Brother Inbanathan from Evangelist Inbanathan from Summit Assembly near Chennai to close the
meeting with the word of prayer. Over to Samed Assembly near Chennai to Evangelist Inbanathan. ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரீர் உம்முடைய அன்பின் குமாரனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத பரிசுத்த நாமத்துல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி உம்மை போற்றி வாழ்த்தி வணங்கி உமக்கு ஒருவருக்கே கனம் மகிமை புகழ்ச்சி எல்லாம் செலுத்தி உம்மை பணிந்து கொள்கிறோம். எங்கள் அருமை ரட்சகராகி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்திலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உடைய திருவசனத்தை கேட்டு அதில் நாங்கள் பலனடையும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட கர்த்தாவே அருமையாய் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த வேத வகுப்பு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான தேவனுடைய தாசர் உடைய ஊழியர் கொடுத்த உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவிலே நாங்கள் வளர வேண்டுவதற்கு ஏதுவான ஆலோசனைகளை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, முதலாவது எங்களை ரட்சித்த எங்கள் ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தாவே, அவர் எவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை நேசித்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில எங்களுக்காக தந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு உங்களுடைய பாவங்களற எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாங்கள் அவரை நேசிக்கவும் அவரிடத்தில் அன்பு கூறவும் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதோடு கூட ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவிலே வளர்வதற்கு ஏதுவான காரியங்கள் இவைகளை நாளிலே கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எதெல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒழித்து விட வேண்டும். அவைகளுக்கு நாங்கள் சற்றெனும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, மாம்ச சிந்தைக்கும் இச்சைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டு உமக்கு பிரியமானதை நிறைவேற்றுவளாய் நாங்கள் இருப்பதுதானே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர்வதற்கு ஏதுவான காரியங்களாய் இருக்கிறது. அதே வேளையில திருவசனமாகிய ஞானப்பாலிலே நாங்கள் விருப்பமுடையவர்களாய் தினம் தினம் உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வார்த்தையினால் எங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய உடையவளாய் இருக்கிறீர். அதை எங்களுக்கு ஒரு நாள் அப்படி திருவசனத்தினாலே எங்களை சுத்திகரிக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி என்று சொல்லி அங்கே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவரை போல மாறுவதுதானே கிறிஸ்துவிலே வளர்வது என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தில் அதை நாங்கள் கடைபிடிக்க கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறி உம்மை பிரதிபலிக்க உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய மகிமையான சுவிசேஷத்துக்கு முன்மாதிரிகளாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த வளர்ச்சி எங்களுடைய பூரணமாய் விளங்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். தந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை கொடுத்த அருமையான தேவ ஊழியருக்காக ஜெயராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்த ஒரு சைலஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் ஆண்டவரே நல்ல விதமா இந்த நாளிலே நடைபெற கர்த்தர் நீர் உதவி செய்தீர். பாடல்களை பாடின தம்பி ஜான்சன் ஜெல்சி அவர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளின் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற அன்பு சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் ஆண்டவரே, கொடம்பாக்கம் சபையார் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்த தொடர்ந்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதிலே இணைந்து ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திவ்ய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள் ஆண்டவரே தேவரிய விதமான உடைய வசனத்தின் மூலமாய் பலப்பட்டோம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவர்களாய் இருக்கத்தக்கதாக தேவன் உயர்லும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். நாளை தினத்திலும் கொடுக்க இருக்கிற செய்தி, இதை தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிற செய்தியும் நீர் ஆசீர்வதியும் உடைய தாசரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Amen. Thanks a lot. Thank you, brother evangelist Inbanathan from Summit Assembly near Chennai for the closing prayer and benediction. Now we are closing here this time. Thank you all the participants, brother Jayaraj, brother Silas and Johnson, brother. May the good Lord be with all of us till we meet again tomorrow evening, God willing. Till that time, may the blessed Lord enrich us to be reaching the fullness of Christ. God bless.